வாழ்க நலமுடன். இந்த பூமியில் உயிரினங்கள் அழியாம நிலைத்து வாழ்வதற்காக இயற்கை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு வழிமுறை தான் இனவிருத்தி என்று சொல்லப்படுகின்ற இனப்பெருக்கமாகும். ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய முழுமையான வளர்ச்சியை அடைந்ததும் அந்த உயிரினங்களுக்குள்ளார இனப்பெருக்கத்துக்கான தூண்டுதல்களை இயற்கை ஆரம்பிக்கிறது. அதுபோல மனித இனத்தில் ஆணும் பெண்ணும் தன்னுடைய முழு வளர்ச்சியை எட்டியதும் இயற்கை இந்த இனவிருத்திக்கான தூண்டுதல்களை ஆரம்பிக்கிறது. அதாவது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன், பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் இந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்து இந்த ஹார்மோன்களின் பணியாக ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ச்சி அடைகிறது. இந்த ஹார்மோன்களின் அடுத்த பணியாக எதிர்பாலின கவர்ச்சியை தூண்டுகிறது. அதாவது ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. ஆணுக்கு தனக்கு பிடித்த மாதிரியான ஒரு பெண் மீதும் பெண்ணுக்கு தனக்கு பிடித்த மாதிரியான ஆண் மீதும் ஆசை ஏற்படுகிறது. அவங்க மேல தனக்கு இருக்கிற விருப்பத்தை அவங்க கிட்ட வெளிப்படுத்தணும். அதாவது அவங்க கிட்ட சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். யாராவது ஒருத்தவங்க தன்னுடைய விருப்பத்தை சொல்லி ஆகணும். அதற்கு அடுத்தவங்க அதுக்கு சம்மதமா இல்லையான்னு சொல்லி ஆகணும். ஆனா இயற்கையை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு தான் தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கு. அதாவது தகுதியான இணையை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் உள்ளார்கள். ஆகவே ஆண்கள் தன்னுடைய திறமையை காட்டி பெண்களை இம்ப்ரெஸ் பண்ற கட்டாயத்தில் இருக்காங்க. அதே போல பெண்கள் தன்னுடைய நிபந்தனைகளை சொல்லி தேர்ந்தெடுக்கும் இடத்தில் இருக்கிறார்கள். இதுபோல அனுமதி கேட்டு சம்மதம் பெறும் இந்த ஒப்பந்தத்தை தான் நம்ம காதல்னு சொல்றோம். இல்லறத்துல இணைய உள்ளத சொந்த பந்தங்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும், அதாவது தாம் வாழ்கின்ற சமூகத்துக்கு தெரியப்படுத்தும் ஒரு நிகழ்வு. இருமணம் இணையும் ஒரு ஒப்பந்த விழாதான் திருமணம். இப்படி திருமணம் முடிந்து ஆணுடைய பாதி குரோமோசோமும் பெண்ணுடைய பாதி குரோமோசோமும் இணைந்து உருவான அந்த குழந்தைகளை வளர்ப்பதிலும் இருவருக்கும் சமமான பொறுப்புகள் உண்டு. இருவரும் சேர்ந்து தன்னுடைய குழந்தைகளை ஒரு அறிவாளியாகவும் ஒரு திறமசாலியாகவும் ஒரு ஒழுக்கமானவனாகவும் ஒரு தைரியமானவனாகவும் எல்லாரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்பவனாகவும் வளர்த்து ஒரு பொறுப்பான குழந்தையை இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறது 2 பேருடைய கடமையாகும். இதுல ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையவே கிடையாது. இருவரும் சமமே. ஒரு நாட்டையே ஆளும் அரசனா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத ஆண்டியா இருந்தாலும் இயற்கையை பொறுத்தவரையிலும் இந்த பூமியில வாழ்ற ஒரு உயிரினம், அவ்வளவுதான். இந்த சூரிய மண்டலத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு சின்ன தூசு தான். அதே போல இந்த அகண்டு விரிந்த பிரபஞ்சத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பூமியே அதுக்கு ஒரு தூசு தான். அதனால இந்த வாழும் காலத்துல நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாடுலாம் இல்லாம எல்லாரையும் சமமாக மதித்து ஒற்றுமையாக வாழ்வோமாக. வாழ்க நலமுடன்.